கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஜேசி டிவியின் வழியாய் இயேசுவின் பாதத்தில் ஒரு மணி நேரம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக விசேஷமாக 2024 ஜனவரி 26 இந்த குடியரசு தினத்தின் நாளன்று நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு நேரமாய் இருக்கிறது. 74வது இந்த குடியரசு தின விழாவிலே தேசம் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருடைய சமூகத்தில் இணைத்து வைத்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஒரு மணி நேரமும் நம் கர்த்தரை ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்தி பாடி தேவனுடைய சத்தியத்தை அறிந்தவர்களாய் நாம் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து இணைந்துருங்கள். எங்கேயும் போயிடாதீங்க. இந்த ஒரு மணி நேரம் தேவனுடைய பாதத்தில் நீங்கள் அமர்ந்து கிறிஸ்துவினுடைய மகிமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் எல்லோரும் தேசத்திற்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். சில பாடல்களை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உங்க தயை என்னை கைவிடல என்கிற பாடலை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ. நல்ல உற்சாகமாய் கைகளை தட்டி ஆண்டவரை, தகப்பனை நாங்கள் உங்களை நம்பி வந்திருக்கிறோம். எங்க மேல உங்களுடைய கிருபை, எங்களை எல்லாம் வழி நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உடைய ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே. எல்லோகே உம்மை துதிப்பேன். எல்லோகே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. எல்லோரும் உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உங்கள் தயை என்னை கைவிடல. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக என் தகப்பனி இறங்கி வந்தீங்களே. உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தவரே உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் காயப்பட்ட நிலையில ஆண்டவரை தேடுகிற இந்த நாள்ல நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் காயங்களை ஆற்றுகிறவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த வார்த்தைகளை எங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தேன். எல்லோகே உம்மை துதிப்பேன். எல்லோகே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உங்க தயை என்னை கைவிடல. எல்லோரும் உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. வேண்டினோர் எல்லாம் விடைபெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எங்களுக்கு தந்த எங்கள் ஆண்டவரை, பரதேசியாய் நாங்கள் தங்கினதை சுதந்திரமாய் மாற்றி தந்தீரே. உங்க வாழ்க்கையில நீங்கள் வேண்டி அநேகரை தேடி இருக்கலாம், அநேகருடைய கைவிட்ட நிலையில தேவனாகிய கர்த்தர் நமக்கு சகலத்தையும் தந்து அவர் பரிபூரணமாக்கினாரே. எங்கள் ஆண்டவருக்கு அப்படியே நன்றி செலுத்தி இந்த வரிகளை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள்.
வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாகவே மாற்றி தந்தீர். எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உங்க தயை என்னை கைவிடல. எல்லோரும் உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல். எல்லோரும் உம் தயை என்னை கைவிடல. சேர்ந்து உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உங்க தயை என்னை கைவிடல. மீண்டுமாய் சொல்லுங்க, உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்பட. எல்லாரும் உம் தயை என்னை கைவிடல. சேர்ந்து சொல்லுங்க, உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. மீண்டுமாய் உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. கைகளை தட்டி, உம் தயை என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். எல்லோரும் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். சேர்ந்து சொல்லுங்க, வெறும் கையாய் கைகளை தட்டி கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல, உங்க தயை என்னை கைவிடல. சொல்லுங்க, உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்பட. எல்லாம் சேர்ந்து பாடுவோம், உம் தயை என்னை கைவிடல. மீண்டுமாய் உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல, உங்க தயை என்னை கைவிடல. மீண்டுமாய் உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. சூப்பருங்க. அவர் நம்மை வெட்கப்படுத்தாமல் கைவிடாத தேவனாய் இருக்கிறார். நம்பி வந்திருக்கிற தேவ ஜனமே, பாடி ஆராதிக்கிறவங்க மேல அந்த தேவ பிரசன்னம் இறங்கி வருவதை நான் பார்க்கிறேன். நிச்சயமாய் உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் ஆண்டவர் மாற்றுவார். உன் வறண்ட நிலங்கள் எல்லாம் வயல்வெளியை கர்த்தர் மாற்றி உன்னை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கு. தாகத்தோடு வந்திருக்கிறேன் தேவ பிள்ளையே, நிச்சயமாய் கர்த்தர் தாகத்தை தணிக்கும்படியாய் உனக்கு அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். நீ பயப்படாத, கலங்க. நீ இருளான சூழ்நிலைக்குள் நடந்து வந்திருக்கலாம், இன்றைக்கே கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுகிறவராய் இருக்கிறபடினால நீ தைரியம் ஆண்டவராக எங்களோடு கூட சேர்ந்து பாடி மகிமைப்படுத்துங்க. ஏன்னா துதிகளின் மத்தியில் அவர் வாசமாய் இருக்கிறவராய் இருக்கிறார். ஒரு பாடலை பாடி அவரை ஆராதிக்க போகிறோம். தேவன் ரொம்ப நல்லவருங்க. துதிக்கின்ற பொழுது அலங்கங்கள் இடிந்து விழுவதை நாம் காண முடியும். எத்தனையோ எதிரான அலங்கங்கள் இருக்கலாம், உயர்வான சூழ்நிலைகள் கூட தடையாக இருக்கலாம். கர்த்தர் அதை உடைத்து போடுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த நாள்ல நல்ல கவனிங்கல, யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16-20 வசனங்கள் இவ்வாறாக சொல்லுகிறது. 7ஆம் தரம் ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி அவர் சொல்றாருங்க, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி. நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை, ஆர்ப்பரியுங்கள். தேவனாகிய கர்த்தர் பட்டணத்தை ஒப்பு கொடுத்தார், உங்களுக்கு அற்புதங்களை செய்து முடித்து விட்டார். எனவே ஆர்ப்பரித்து நீங்கள் நன்றி செலுத்துங்கள். எரிக்கோ தடையா இருக்கிறதுங்க,
கானானிற்குள் அவள் பிரவேசிக்க வேண்டியதா இருக்கிறது. இந்த நேரத்தில் யோசுவா சொல்லுகிறார், நீங்கள் சத்தமாய் எக்காலங்களை ஊதி ஆர்ப்பரியுங்கள். எக்காலங்களை அவர்கள் ஊதினார்கள். 20ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். நல்ல கவனிங்க, இந்த ஆராதனை வேளையில நாங்கள் பாட பாட நீங்கள் ஆர்ப்பரித்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் இன்றைக்கு விழுவதை நீங்கள் காண்பீர்கள். இந்த வார்த்தை என்ன அழகாய் சொல்லுகிறது பாருங்களேன். எக்காலங்களை அவர்கள் ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு அவர்கள் முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவர் தங்களுக்கு நேராய் பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளை, நல்ல கவனிங்க இந்த காரியத்தை. நம்ம எல்லோருமே ஆண்டவரே செய்து கொடுங்க என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்க அப்படின்னு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா தேவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டம்பா, நீ ஆர்ப்பரி, ஆராதி, மகிழ்ந்து கொண்டாடு, துதித்து பாடு. நீ ஏறி மிதித்து ஆசீர்வாதங்களை பிடித்துக் கொள்ளுவாய். அலங்கங்கள் இடியும், நீ ஏறி மிதித்து நீ எடுத்துக் கொள்ளுவாய். கானானுக்குள் பிரவேசித்தார்கள். கானானை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள். ஆசீர்வாதங்களை கொள்ளையிட்டார்கள் இயேசுவின் நாமத்தினால. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்து ஆசீர்வாதங்களை நீங்கள் கொள்ளையிடுகிற நேரம் இது. சூப்பரா நீங்க எடுத்துக் கொள்வீங்க. உங்கள் தரித்திரங்கள் மாறும், உங்கள் பலவீனங்கள் மாறும், வியாதிகள் மாறும், எல்லா கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை நீங்கள் காண்பீர்கள். எங்க கூட சேர்ந்து அப்படி நீங்கள் ஆராதித்து, ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை அற்புதரே அதிசயமே. எல்லார் கைகளை தட்டி உற்சாகமாய் நீங்க சேர்ந்து பாடுங்க. சூப்பர். அவர் நல்லவர். ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் கொடுத்து வைத்தவர். ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை அற்புதமே அதிசயமே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடிடுவே உயிருள்ள நாளெல்லாம். உந்தன் நாமம் உயர்த்தி பாடிடுவே உயிருள்ள நாளெல்லாம். ஆராதனை ஆராதனை எல்லாம் சேர்ந்து, நல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை அற்புதமே அதிசயமே. மீண்டுமா எல்லாம் சேர்ந்து, உந்தன் நாமம் உயர்த்தி பாடிடுவே உயிருள்ள நான் எல்லாம். எல்லாரும் சேர்ந்து எல்லாரும், உந்தன் நாமம் உயர்த்தி பாடிடுவே உயிருள்ள நான் எல்லாம். அப்படி சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை அற்புதமே அதிசயமே. பாவங்கள் எனக்காய் சுமந்தவரே உமக்கே ஆராதனை, பாடுகள் எனக்காய் சகித்தவரே உமக்கே ஆராதனை சொல்லி எல்லாருடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து நமக்காய் எல்லாவற்றையும் சகித்த ஆண்டவரை உடைய மகிழ்ச்சியோடு நீங்கள் ஆராதியுங்கள். சொல்லிக்கொண்டே வாங்க. ஆண்டவரே, பாவங்கள் எனக்காய் சுமந்தவரே உமக்கே ஆராதனை,
எனக்காய் சகித்தவரே, உமக்கே ஆராதனை. பாவங்கள் எனக்காய் சுமந்தவரே, ஆமென். உமக்கே ஆராதனை. அவர் நல்லவர். பாடுகள் எனக்காய் சகித்தவரே, சூப்பர். உமக்கே ஆராதனை. மீண்டுமாய் சொல்லுவோம். பாவங்கள் எனக்காய் சுமந்தவரே, உமக்கே ஆராதனை. பாடுகள் எனக்காய் சகித்தவரே, உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை. அற்புதமே அதிசயமே. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை. அற்புதமே அதிசயமே. ஆவியின் வரங்களை தந்தவரே, உமக்கே ஆராதனை. அபிஷேகம் எனக்காய் தந்தவரே, அவர்தான் நமக்கு வரங்களை தந்து அபிஷேகம் பண்ணினார். கர்த்தருடைய அபிஷேகம் கனி கொடுக்கும்படியா, வரங்கள் செயல்படும்படியா நமக்காய் ஊற்றப்பட்ட ஒரு மகிமையான கிருபை. உங்கள் ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணியிருக்கிற ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பயன்படுத்தி நீங்கள் அற்புதங்களை காணும்படியாய் பெரிய காரியங்கள் உங்களுக்காய் செய்ய இருக்கிறார். நீங்கள் உணர்ந்து சொல்லுங்கள், எஸ் ஆண்டவரே, எங்களை கொண்டு பயன்படுத்த விரும்புகிற என் தேவனாகிய கர்த்தருமை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஆவியின் வரங்களை தந்தவரே, உமக்கே ஆராதனை. அபிஷேகம் எனக்காய் தந்தவரே, உமக்கே ஆராதனை. ஆவியின் வரங்களை தந்தவரே, உமக்கே ஆராதனை. எல்லாரும் அபிஷேகம் எனக்காய் தந்தவரே, உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து நல்லவரே வல்லவரே என்னோடு இணைந்து சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை. இந்த மகிமையின் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய் அற்புதமே அதிசயமே. எல்லாம் சேர்ந்து ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை. அற்புதமே அதிசயமே. மரணத்தை நமக்காய் ஜெயித்த நம்முடைய ஆண்டவர், ஓ பாதாள வல்லமை தகர்த்தவர்கள், பாதாளத்தில் விழுந்துவிடக் கூடாது என்பதற்கு கர்த்தர் எல்லா பாதாளத்தினுடைய வல்லமையை தகர்த்து உங்கள் என்னையும் பரலோகத்தினுடைய மகிமையை காணும்படி அவர் நமக்காக இறங்கி வந்தார். ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, எங்கள் மரணத்தை ஜெயித்தவர் நீர் ஆண்டவர். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயமே. எல்லாவற்றையும் கர்த்தர் ஜெயம் தந்தவர் அல்லவா? ஒருவேளை மரண கட்டுகளுக்குள்ள இருக்கலாம், பலவீனத்தோடு போராடி கொண்டிருக்கலாம். இந்த ஆராதனை வேளை கர்த்தர் உங்கள் மரண கட்டுகளை அறுக்கிறவராய் இருக்கிறார். உங்கள் வியாதிகள் நீங்க சுகமாய் இன்றைக்கு எழும்பும்படியாய் கர்த்தர் உன்னோடு அசைவாடி கொண்டிருக்கிறார். பயப்படாத பிள்ளை, மருத்துவனை கைவிட்டு இருக்கலாம், ஆனா தேவனாய் கர்த்தரோ உனக்கு பலனாய் இருக்கிறபடியினால நீ சொல்லு, மரணத்தை ஜெயித்த ஆண்டவர் வியாதிகளில் மீட்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறபடினாலே அவரே நான் ஆராதிப்பேன் என்று சொல்லி நல்லா இந்த இடத்துல உன்னை ஒப்புக்கொடுத்த ஆண்டவரை நோக்கி ஆராதித்துக் கொண்டிரு. உன் சூழ்நிலைகள் மாறு, உன் தரித்திரங்கள் மாறு, உன்னுடைய எல்லா வியாதிகள் பலவீனங்கள் மாறி நீ எழும்புவாய் இயேசுவின் நாமத்தினாலே. பயப்படாமல் எங்களோடு கூட சேர்ந்து ஆராதித்துக் கொண்டே இருங்கள். எஸ், ஆமென்.
மரணத்தை எனக்காய் ஜெயித்தவரே, உமக்கே ஆராதனை. பாதாள வல்லமை தகர்த்தீரே, உமக்கே ஆராதனை. மரணத்தை எனக்காய் ஜெயித்தவரே, உமக்கே ஆராதனை. பாதாள வல்லமை தகர்த்தீரே, உமக்கே ஆராதனை. இன்னுமாய் சொல்லுவோம். மரணத்தை எனக்காய் ஜெயித்தவரே, உமக்கே ஆராதனை. பாதாள வல்லமை தகர்த்தீரே, உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை. அப்பா அற்புதமே அதிசயமே எல்லாம் சேர்ந்து ஆராதனை ஆராதனை. வல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. அற்புதமே அதிசயமே. மீனுமா எல்லாம் சேர்ந்து அப்படி சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே, எல்லாரும் ஆராதனை ஆராதனை. அற்புதமே அதிசயமே. எல்லாரும் ஒப்புக் கொடுங்க ஆண்டவரிடத்துல. அப்படியே அந்த மகிமை உங்களை மூடிக்கொண்டு இருக்கிறதுங்க. இந்த ஆராதனை வேளையில அந்த பிரசன்னத்தை நீங்கள் உணர்ந்தவர்களாய் சொல்லுங்க. என் தேவனை விடுவிக்கும்படி இறங்கி வந்ததற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி ஐயா என்று சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரங்களை ஏறிடுங்க. ஒரு விடுதலை நேரமாய் இருக்கிறது, ஒரு அற்புதத்தை நேரமாய் இருக்கிறது. இந்த நேரத்தில் தேவனாய் கர்த்தாவே எங்களை விடுவிக்கிறவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் அப்படியே ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க. நீர் ஒருவரை விடுதலை ஆண்டவராய் இருக்கிறேன், இயேசுவின் நாமத்தால் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுகிறோம். இன்றைய இந்த வல்லமை பெற்றுக்கொள்ளுகிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களை இப்பொழுது நிர்மூலமாவதை நீ காண்பாய். நீ பயப்படாத. சுற்றி சுற்றி நெருக்கடி அல்லவா, எல்லா நெருக்கத்தில் இருந்து உன்னை விடுவிக்க முடியாய். தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு உன்னோட அசைவாடி கொண்டிருக்கிறார். உன் நெருக்கங்கள் மாறுகிற நேரமாய் இருக்கிறது. கர்த்தர் ஆசீர்வாதங்களினாலே உன்னை பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறபடியினாலே தைரியமா சொல்ல, எஸ் ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. ஆண்டவரை நாங்கள் உம்மை ஆராதிக்க கிருபை கொடுத்தவரே, எங்களை பலன் தந்தவரே, துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினவரே, இன்றைக்கு இப்பொழுது உடைய வல்லமையால் நிரப்பிக் கொண்டிருக்கிற எங்கள் ஆண்டவரே. ராகாலா லைபாலா ஹந்தரபு. அந்த வல்லமையை பார்க்கிறேங்க, அந்த வல்லமையை பார்க்கிறேன். உன்னோடு கூட போராடின பல்லாத ஆயுதங்கள் வெளியேறுவதை பார்க்கிறேன். இந்த ஆராதனை வெள்ள ஒரு அற்புதம் நடக்கிறது. சுகமாய் 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 உன் வாழ்வு இருக்கும்படியாய் இன்றைக்கு காண்கிற எகிப்தினை நீ காணாதபடிக்கு கர்த்தர் இன்றைக்கு உன்னிடத்தில் அவர் பலனாய் இறங்கி வந்திருக்கிறார். நீ கலங்காத, பயப்படாத. ஐயா என் வாழ்வு எப்படி இருக்கும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். என் கணவர் மனம் திரும்ப மாட்டாரா, என் கணவர் நிமித்தமே வரக்கூடிய பாடுகள் நீங்காதென்று கண்ணீரோடு இருக்கிற தேவ பிள்ளை, இன்றைக்கு உன் வாழ்க்கையில் அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். நீ கலங்காத. உன் விருப்பத்தின்படி தேவனுக்கு பயந்த கணவராய் அந்த கணவர் மாறுகிற ஒரு நேரமாய் இருக்கிறது. அது நிமித்தம் வாழ்வு மகிழ்ச்சி அடையும். உன் ஜெபத்திற்கு பதில் வந்து விட்டது. பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினால். ரீபா லஹன்னா ரீபா ஹந்தரபு. அந்த மகிமை. பயப்படாத. எல்லா துக்கங்களிலும் முடிந்தது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய். முடியல பிள்ளை. கர்த்தர் ஆரம்பித்து வைக்கிறார். இந்த நாள்ல ஒரு செழிப்பை ஆரம்பித்து வைக்கிறார். புதிய வழி உனக்காய் திறக்கப்படுகிறது. இந்த ஆராதனை நேரத்தில் அந்த வழியிலே நீ நடக்கும்படியாய் உன் கண்களை கர்த்தர் திறக்கிறார். நீ பார், இயேசுவின் நாமத்தில் உன் கண்களுக்கு முன்பாய் தேவன் ஆசீர்வாதம் வைத்திருக்கிறதை பார். நீ பெற்றுக்கொள்ளுவாய். அந்த தரிசனம் உனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவரால் தடை செய்ய முடியாத ஒரு தரிசனம். எழும்பி நீ போய்கொண்டே இரு. இந்த வல்லமை உன்னை வழி நடத்தும். தேவ பிரசன்ன வழி நடத்தும். கலங்காத. ஒப்புக் கொடுங்க. கற்பத்தின் கனி, கனிரோடு அமர்ந்திருக்கிறீங்க.
தேவன் உங்கள் கற்பத்தை திறந்து உங்கள் சரீரம் பலவீனப்பட்ட சரீரமாக இருக்கலாம், கர்த்தர் பலனடைய செய்கிறார். இப்பொழுது உன் கண்கள் உன் சந்ததியை காணும். கற்பம் தரித்து நீ அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியாது. ஒரு சந்தோஷம் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. பிள்ளையே, நீ கலங்காத. அந்த தெய்வ சமாதானம் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அந்நாளின் கண்ணீர் தெய்வ சமூகத்தில் எட்டினது அல்லவா? உன் கண்ணீர் கர்த்தருடைய சமூகத்தில் எட்டி. நான் விசுவாசித்து நான் சொல்றேன், அடுத்த வருடத்திலே நிச்சயமாய் இந்த பிள்ளையோடு உன் கரங்களிலே நீ மகிழ்ந்திருப்பாய். ராபா ஹாந்தாரி சந்தரபா. ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம். ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை அற்புதமே அதிசயமே. தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து பெரிய காரியங்கள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. Hallelujah. Thank you. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தைகளோடு பகிர்ந்து உங்களை உற்சாகப்படுத்தி தெய்வத்தின் அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் உங்களை வாழ்த்துகிறேன். லூக்கா 19 அதிகாரம் 34 வசனம். அதற்கு அவர்கள் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்னார்கள். ஒரு அழகான ஒரு சத்தியத்தை சுருக்கமாய் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். தேவன் சொன்ன ஒரு அருமையான வார்த்தை என்ன தெரியுமா? சீசர்களை அழைத்து சொல்லுகிறார், எதிரே இருக்கிற கிராமத்திற்கு நீங்கள் போங்கள், அங்கே ஒரு கழுதை குட்டி கட்டி இருப்பதை நீங்கள் காண்பீர்கள், அதை அவிழ்த்துக் கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடத்தில் கேட்டாள், ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டாள், இது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள். அந்தபடி அவர்கள் போனார்கள். ஒரு கழுதை குட்டி கட்டி இருப்பதை கண்டார்கள். யாரும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி அவிழ்த்தார்கள். எஜமானன் கேட்கிறார், ஏன் இந்த கழுதை குட்டி அவிழ்க்கிறீர்கள்? அதற்கு சீசர்கள் சொன்னாங்க, இது ஆண்டவருக்கு தேவை, இது ஆண்டவருக்கு தேவை. இந்த ஒரே ஒரு வார்த்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். இந்த சத்தியம் எதை கற்றுக் கொடுக்கிறது? கட்டுகளில் இருக்கிற தேவ பிள்ளைகளின் கட்டுகளை தேவன் அறுத்து தமக்கென்று பயன்படுத்தும்படியாக அவர்களை விடுவிக்கிறவராயிருக்கிறார். அழகான சத்தியங்க. கட்டுகளில் இருக்கிற அந்த கழுதை குட்டி கட்டப்பட்டு இருக்கிறது. ஒருவரும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டியாங்க. இதை நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத உன் வாழ்வு. ஒருவேளை உன் வீட்டில் நீ ஒதுக்கப்பட்டு இருக்கலாம், பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம். உன் வேலை ஸ்தலத்துல கூட உன்னை அவமானப்படுத்தி ஒண்ணுக்கு நீ லாயக்கில்லை அப்படின்னு சொல்லி இருக்கலாம். எங்க போனாலும் உனக்கு எதிர்மறையான சூழ்நிலைகள் உருவாகலாம். ஒரு சபையில போய் நின்னா கூட உன்னை கண்டு ஒதுங்கி போவார்கள். ஏதோ ஒன்றால் நீ அவமானப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாய். ஒருவேளை பணம் இல்லாமல் இருக்கலாம், தரித்திரம் என்கிற கட்டுகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இல்லையென்றால் மன அழுத்தத்தில் இருந்து உடனே பேசுவதற்கு அநேக தயங்கலாம். ஆனா தேவன் பாருங்கள், உன்னை விடுவிக்க விரும்புகிறவராயிருக்கிறார். அந்த வார்த்தை ரொம்ப ஒரு அழகான வார்த்தை. யாரும் ஏறியிராத அப்படின்னா ஒருவருக்கும் பிரயோஜனப்படாத உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். ஒருவேளை நீ சொல்லலாம், என்னால முடியாது, அந்த காரியத்துக்கு லாயக்கு இல்லை, நீனே உனக்கு எதிராக கூட பேசலாம். நீ ஆண்டவருக்கு தேவை, நீ ஆண்டவருக்கு தேவை.
இந்த வார்த்தை புரிந்து கொள்ளுங்க. அந்த கழுதை அவிழ்க்கப்படுகிறது. உன் கட்டுகளை தேவன் அறுத்து உனக்கு அற்புதம் செய்யும்படியாய் விரும்புகிறவராய் இருக்கிறார். கட்டுகளிலிருந்து விடுவிக்க தேவன் வல்லமை உள்ளவர். மோசே சொன்னாருங்க, நான் திக்குவாய் ஆண்டவரே, மந்த புத்தி. ஆண்டவர் விடல. நீ திக்குவாயா இருந்தாலும் பரவாயில்லப்பா, மந்த புத்தியா இருந்தாலும் பரவாயில்ல, ஐயா என் பேச்ச ஒருத்தரும் கேட்க மாட்டான் என்று சொன்னார். பரவாயில்ல, உன்னை அனுப்புவது நான் அல்லவோ, நீ எனக்கு தேவை. நீ 1000 காரணங்களை சொல்லலாம். என் சரீரம் பலவீனமா இருக்கு, பரவாயில்ல, நீ எனக்கு தேவை. ஐயா எனக்கு 80 வயசு, பரவாயில்ல, நீ எனக்கு தேவை. எல்லாம் எனக்கு மறந்து போச்சு, பரவாயில்ல, நீ எனக்கு தேவை. வயசாயிட்டே, இனி நான் என்ன செய்ய போறேன், பரவாயில்ல, நீ எனக்கு தேவை. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வயசுல நான் ஊழியம் பண்ண போறேன், இந்த வயசுல நான் என்ன செய்ய முடியும், ஓ நீ தேவை. ஆண்டவருக்கு தேவை. உலகம் உனக்கு ரிட்டைன்மெண்ட் கொடுக்கலாம், 60 வயதுக்கு மேல உனக்கு வேலை இல்லை என்று சொல்லலாம். உலகத்தின் முடிவு பரியந்தமும் கர்த்தர் நமக்கு ரிட்டைன்மெண்ட் இல்லாத வேலை வைத்திருக்கிறார். அவருக்கு சாட்சியாய், அவருக்காக நாம் பயன்படப்படும்படியாக தேவன் உங்களையும் என்னையும் விரும்பி அழைக்கிறாருங்க. அப்ப அவர்கிட்ட வரணும். அப்படித்தானே? நம்மளால வர முடியல, பாவத்தை உதறி தள்ள முடியல, பாரத்தை உதறி தள்ள முடியல, சில நேரம் சர்ச்சைக்கு போக கூட முடியல. குடும்ப பாரம், யாரோ ஒருவரை பாதுகாக்க வேண்டியதா இருக்கிறது, குழந்தையை பாதுகாக்க வேண்டியதா இருக்கிறது, வயது முதிர்ந்தவர்களை பாதுகாக்க வேண்டியதா இருக்கிறது. இது நிமித்தம் சர்ச்சைக்கே போக முடியவில்லை என்கிற ஒரு ஏக்கம் உனக்குள் இருக்கிறது அல்லவா? உன் கட்டுகள் அறுக்கப்பட தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். நீ கர்த்தரை லகுவாய் ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் உன்னை உன் கட்டுகளை அறுக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளை, எப்படிப்பட்ட கட்டுகளில் இருந்தாலும் உன்னால எழும்பி வர முடியலையா, கவலைப்படாத. ஒன்னே ஒண்ணு மாத்திரம்தான், ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க, ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க. அவருக்கு தேவை நீங்க சரண்டர் ஆனா போதும். அந்த கட்டுகளை அவிழ்க்கும் பொழுது அந்த கழுத அவங்க பின்னாலே வந்துச்சுங்க. முரண்டு பிடிக்கல. ஒரு எஜமான நல்ல கவனிங்கள, ஒரு கழுதையை கட்டி வைத்து இருக்கிறான் வளர்த்து. ஒருவரை மேறியிராத கழுதை அது. தினமும் எஜமான சோறு போடுறான், சாப்பாடு போடுறான். ஆனா இந்த கழுதை என்ன செஞ்சதுன்னா, சத்தம் காட்டாமல் அவிழ்த்தவர்கள் பின்னால் வந்தது. அவிழ்த்தவர்கள் வேறு, வளர்த்தவன் வேறு. நல்ல கவனிங்க. சில நேரம் சாத்தானின் கட்டுகளில் இருக்கிற உங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் அந்த கட்டுகளை அறுக்க தேவன் முடிவு பண்ணிட்டார். அப்படின்னா சாத்தான் உங்களை பின்தொடர முடியாது, சாத்தான் உங்களை பிடித்து வைத்துக் கொள்ள முடியாது. அவன் வாழ்க்கையில அவன் நினைச்ச காரியம் நடக்காது. ஏன்னா அறுக்கிறவர் ஆண்டவர். அவனிடத்திலிருந்து நம்மளை எல்லா கட்டிலும் அறுத்து கொண்டு வருகிறவர் ஆண்டவர். ஒன்றாவது காரியம் புரிந்து கொள்ளுங்கள், கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் நாம் தேவனிடத்தில் வந்து சேருகிறோம். ரட்சிப்பின் அனுபவம் என்ன தெரியுமா? நீங்க எல்லாருமே இப்ப கட்டவிழ்க்கப்பட்டு விட்டீர்கள் என்கிற நம்பிக்கை இப்போ உங்களுக்கு வேணும். இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது, ஐயோ ஒன்று என்னை மிரட்டுகிறது, இந்த வார்த்தை எனக்கு பலவீனமாய் இருக்கிறது, இந்த காரியம் என்னை முழுக்க முழுக்க பாடாய்படுத்துகிறது, நான் என்ன செய்ய முடியும், அப்படியெல்லாம் நீங்க என்ன செய்யாதீங்க, யோசிக்காதீங்க. இந்த கருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்ய விரும்புகிறார். சில வார்த்தைகளை வேகமாய் நான் சொல்றேங்க. ஏன் தேவன் கட்டவிழ்த்து தமக்கு தேவை என்று சொல்லுகிறார், அதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உலகத்துல நமக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது, அவை எல்லாம் பிரயோஜனப்படுமா அப்படின்னா இல்ல. நல்லா கவனிக்கிற இந்த வார்த்தையை. எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது. இதை விட பெரிய காரியம், ஒரு வேலை தேவை இருக்கு, திருமணம் தேவை இருக்கு, சந்ததியினுடைய ஆசீர்வாதம் தேவை இருக்கு, பொருளாதாரம் தேவை இருக்கு. எல்லாம் தேவை தேவை என்று சொல்லி தேவ சமூகத்தில் தேடி வந்து பெற்றுக்கொண்ட பிற்பாடு அதை நம்ம அனுபவிக்கிறோமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறீங்க. குழந்தைக்காக தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவன் குழந்தை தந்துருந்தாரு, ஆனா அந்த குழந்தையை வளர்க்க தெரியல. யோசித்து பாருங்களேன். ஒரு வேலையை தேவன் தந்துருந்தாரு, அந்த வேலையை காப்பாற்ற தெரியல. ஒரு திருமணத்தை தேவன் முடித்து வைத்திருந்தாரு, ஆனா அந்த திருமண வாழ்க்கை சந்தோஷமாய் கொண்டு போக முடியல.
எல்லாம் சந்திக்கப்படுகிறது. ஆனா எல்லாவற்றிலும் நம்ம தகுதியாய் அதை நடத்த முடியலையே, தேவனுடைய விருப்பத்தின்படி நடத்த முடியலையே. ஒரு கேள்விக்குறியாத்தனை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஒரு சத்தியத்தை சொல்றேன், கட்டவிழ்க்கப்பட்டாச்சு என்பதை முதலாவது விசுவாசிங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதை முதலாவது விசுவாசிங்க. அதுக்கப்புறம் ஒரு காரியம் இருக்குங்க. ஏன் தேவன் கட்டுகளை அவிழ்த்தார் தெரியுமா? நான் வாசிக்கின்ற 2 தீமோத்தேயின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாய் அவன் இருப்பான். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை தெளிவாய் நீங்கள் பிடித்து வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் ஏன் கட்டுகளை அறுக்கிறார் என்றால், ஒன்றாவது தேவன், நல்ல கவனிங்க, நம்மை உபயோகப்படுத்த விரும்புகிறவராய் இருக்கிறார். 2வது, நாம் கர்த்தருடைய பார்வையில் கனத்திற்குரிய பாத்திரமாகவும் உலகத்தின் பார்வையில் கனத்திற்குரிய பாத்திரமாகவும் மதிப்பு மிக்கவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு கிருபை பாருங்களேன். எந்த மனுஷனாவது நீங்க உயரணும்னு நினைப்பானோ அப்படின்னா இல்லைங்க. குடும்பத்துல கூட ஒரு கணவனின் ப்ரமோஷன் மனைவிக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஒரு மனைவியின் ப்ரமோஷன் கணவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. குடும்பத்துல கூட யோசித்து பாருங்களேன். ஒரு கணவர் உயர்ந்து வருகிறார் என்றால் அந்த மனைவிக்கு பயம், எங்க நம்மளை விட்டு போயிடுவாரோ, வேலை அதிகமாகி ஓடி போயிடுவாரோ, வீட்டில் இருக்க மாட்டாரோ, பயம். அந்த உயர்வு பிடிக்கல. உயர்த்தப்படுகிற காரியம் எந்த மனுஷனுக்கு நீ பிடிக்க மாட்டேங்க. இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே பொறாமை இருக்கின்ற பொழுது ஊரை சொல்லவா செய்யணும்? நம்ம உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க உங்க உயர்வை நினைச்சு பொறாமப்படுவாங்க, உறவுகள் பொறாமப்படுவாங்க. சில கர்த்தருடைய பிள்ளைங்க மட்டும்தான் அப்படி சூப்பர் அப்படி சொல்லி உங்களை இன்னும் என்கரேஜ் பண்ணுவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை சிலர் நல்லா கவனிக்கணும், உங்களை வளர்த்து விடுவாங்க. அதெல்லாம் தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள். நல்லா செய்யப்பா, சூப்பர்ப்பா, இன்னும் நல்லவா. அடிக்கடி யோசிப்பது உண்டுங்க. கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர் அவங்க ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் அதே ஸ்கூல்ல அதே கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட படித்து வெளியே வரக்கூடிய பிள்ளைங்க எங்கேயோ போய் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாங்க. உண்மைதானே? ஆனா எந்த ஆசிரியர்களும் இந்த பிள்ளைங்க நல்லா இருக்கக்கூடாது நினைச்சது கிடையாது. அவங்க நல்லா இருக்கணும் என்று சொல்லிதான் அவங்க கற்றுக் கொடுக்கிறாங்க. சோ நல்ல கவனிங்க, அதெல்லாம் தேவ கிருபை. அப்படிப்பட்ட கிருபை இன்னைக்கு அநேகர் இடத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மற்றவர்கள் உயர்வை சந்தோஷப்படுகிற கிருபைங்க. அது உங்களுக்கு எனக்கு வேணும். ஒருத்தர் உயர்ந்தாங்கன்னா ஆசீர்வதிக்கணும். ஒரு கார் வாங்கிட்டாங்கன்னா ஆசீர்வதித்து சந்தோஷமா அவங்கள வாழ்த்தணும். ஒரு வீடு வாங்கிட்டாலும் சூப்பர்டா, நல்ல வாழ்டா, வாழ்த்துங்க. சரி, நல்லா கவனிங்க. இந்த வார்த்தை ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, நாம் எஜமானனுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய், நம்மை அழைத்தவருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் நம்ம இருக்கணுங்க. அவர் பயன்படுத்த விரும்புகிறார். எஜமானன் நமக்கு யாரு? நம்ம அப்பா, நம்முடைய தேவன். அவருடைய விருப்பம் என்ன அப்படின்னா, என் பிள்ளை எனக்காக 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 பயன்பட வேண்டும். யோசித்து பாருங்க, ஏன் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா, அநேக ஜாதிகளுக்கு ஆபிரகாம் அப்படித்தானே சொன்னார் ஆண்டவர். ஆபிரகாமே உன்னை ஆசீர்வதிக்க போறப்பா. சரி அப்படின்னா பரவாயில்ல ஆண்டவரே அப்படின்னு விட்டுருக்கலாம். அவரு, நான் என் வீட்டிலே ஆசீர்வாதமா தான் இருக்கிறேன், பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஓ நான் நல்லா தான் இருக்கிறேன், விட்டுருக்கலாம். இல்லை இல்லை, கர்த்தருடைய திட்டம் வேறு. நீ அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படியாய். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்களேன். சந்ததிகளை பெற்றெடுத்து வாழ்ந்து சுகமாயிருக்கும்படியாய் உன் கற்ப பிறப்பு இந்த உலகத்தை கலக்க வேண்டும் என்று சொல்லி உன்னை அழைக்கிறேன் என்று ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து பிரயோஜனப்படுத்த விரும்பினார். ஆபிரகாம் தேசங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் அந்த வார்த்தை கவனிங்கள, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்துவின் வழியாய் நமக்கு உண்டாகும்படியாய் தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார்கள். இன்றைக்கும் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்காய் பயன்பட்டு கொண்டிருக்கிறது. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், ஆபிரகாமினுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் உங்களுக்கும் எனக்கும் தேவனால் பயன்படுத்தப்படும்படியாய் கிறிஸ்து பூமிக்கு வெளிப்பட்டார். சோ நீங்கள் நானும் பயனுள்ள பாத்திரமாய், பயன்படுகிற பாத்திரமாய், தேவ திட்டத்திற்கு ஏற்றாற்போல் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக
பயன்பட தேவன் அழைக்கிறார். ஒன்னாவது காரியம். ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, கனத்திற்குரிய பாத்திரம். யாருமே மதிக்க மாட்டுக்காங்க. ஏன் மதிக்க மாட்டுக்காங்க? வளவளன்னு பேசுனா யாரும் மதிக்க மாட்டாங்க. நல்ல கவனிங்க. வீட்டில் ஒரு வேலை செய்யலன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க. சில அடுத்த வீட்டுக்கு ஓடி ஓடி வேலை செய்வாங்க, தான் வீட்டுக்கு செய்ய மாட்டாங்க. இப்படிப்பட்ட கேரக்டர்லாம் நிறைய இருக்கு. சில நேரங்களில் நமக்கு நாம எதிராக அமர்ந்து கொண்டு ஒருத்தரும் மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி கொண்டு இருப்போம். நம்ம யார்கிட்டையும் ஒழுங்கா பேச மாட்டோம், நல் வார்த்தைகளை பேச மாட்டோம். சரியா? அப்ப நம்மளை யாரும் மதிக்கணும்னு வேற நினைப்போம். நம்ம ஒருத்தர் மதிக்கல அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நான் மாற வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறேன். கனத்திற்குரிய பாத்திரமாய் தேவனை மாற்ற விரும்பி என்னை அழைக்கிறார். ஒரு மனுஷன் பிசாசு பிடித்தவனாக லேகியோன் வர்றவும் போறவெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தான். கல்லை வைத்து தன் சரீரத்தை கீறிக்கொண்டிருந்த ஒரு மனுஷன், அவனுக்குள்ள 6000 பேயை தேவன் விரட்டினான். அவன் வஸ்திரம் தரித்தவனாய் இயேசுவின் பக்கத்தில் அமர்ந்திருப்பதை ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அதுக்கு முன்னால் அவனை கண்டு பயந்து ஓடினவர்கள், அவனை வெறுத்தவர்கள், பிசாசு பிடித்தவன் சொன்னவர்கள், அவன் கல்லறையிலே அவன் தங்கியிருந்தவன், ஆடை இல்லாமல் தங்கியிருந்தவன், நிர்வாணமாய் இருந்தவன். இப்ப பாருங்க, கனத்திற்குரிய பாத்திரமாய் தேவன் கட்டுகளை அறுத்து அவனை உட்கார வச்சிருக்கிற எவ்வளவு பெரிய மகிமை பாருங்களேன். கனத்திற்குரிய பாத்திரமாய் வருகிறவர்கள் ஆச்சரியப்படும்படியாய் அவன் வஸ்திரம் தரித்து அமர்ந்திருக்கிறான். பரிசுத்த வஸ்திரம் நம்மை கனப்படுத்தும். மகிமையின் வஸ்திரம் நம்மை கனப்படுத்தும். நம்மை கர்த்தர் அந்த இடத்தில் வைக்க விரும்புகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில நீங்கள் கனமுள்ள பாத்திரமாய், மதிப்பிற்குரிய பாத்திரமாய் நீங்க தேவனால் உயர்த்தப்பட தேவன் விரும்புகிறார். சோ அதனாலதாங்க அவர் நம்முடைய கட்டுகளை அறுத்து தன் பக்கமாய் சேர்த்து கொண்டு எனக்கு தேவை என்று சொல்லி அழைத்து அதை கழுதி அவிழ்த்து கொண்டு வந்தார்கள். இயேசு அதை ஆயத்தப்படுத்தினார். ஜனங்கள் எல்லாரும் ஆயத்தப்படுத்தினார்கள், அழகுபடுத்தினார்கள். இயேசு நம்மை பயன்படுத்துவதற்கு முன்பதாக அழகுபடுத்துவார். தம்முடைய வரங்களினாலும் தம்முடைய கரங்களில் இருக்கிற ஆசீர்வாதங்களினாலும் கனிகளினாலும் நம்மை அழகுபடுத்தி அவர் நம்ம மேல சவாரி செய்வார். அவரை சுமந்து கொண்டு நம்ம போகிற பொழுது நாம் தேவனுக்கு பயன்படுகிற பாத்திரமாய் அந்த கழுதை பயன்பட்டது. இயேசு ஏறி அமர்ந்து முன்னால போனார். கழுதைக்கு வந்த வாழ்வு என்ன? விரிப்புகள் எல்லாம் கீழே விரிக்கப்பட்டு கழுதை அதன் மேல் நடந்து கொண்டு போனது. கனப்படுத்தப்பட்டது கழுதை. சோ நீங்கள் நானும் தேவனுக்கு தேவை. ஏனென்றால் கர்த்தரால் பயன்படுத்தப்படவும் தேவனால் கனப்படுத்தப்படும். புரியுதா? சோ நம்ம இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவோம். தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறாங்க. இந்த நாள் சுதந்திர தினத்தை குடியரசு தினத்தை நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். குடியரசு தினம் அரசியல் அமைப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட அந்த நாள் 1950ஆம் வருடத்துல ஜனவரி 26 இந்த காரியம் உருவாக்கப்பட்டது. 74 ஆண்டுகள் அதை நினைவு கூறுகிறோம். தேசம் நினைவு கூறுகிறது. இந்த நேரத்தில் முதல்ல நம்ம ஜெபிக்க போகிறது தேசத்தின் ஆசீர்வாதங்களுக்காக. தேசத்துல செழிப்பு தேவை. தேசத்தில் இருக்கிற தலைவர்கள் கர்த்தருடைய மகிமையால் நிரப்பப்பட்டவர்களாய், தேசம் முழுக்க தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாய் ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிக்கணும். அவங்க வழிய நன்மைகள் பெருகணும். எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? கொஞ்ச நேரம் தேசத்தை முழுக்க நீங்க ஆண்டவர்களை கொண்டு வாங்க. இந்த குடியரசு தினம் அன்று ஜனவரி 26ஆம் நாள் நம்ம தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தரிடத்துல நம்முடைய அந்த ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுங்க, தேசத்தை ஒப்பு கொடுங்க. பிதாவை எங்களை எல்லாம் கரத்தில் ஒப்பு எல்லாரும் சொல்லுங்க, எங்கள் இந்திய தேசத்திற்காக உடைய சமூகத்தை நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் இந்திய தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நீ தந்த நல்ல தேசத்திற்காக ஸ்தோத்திரம் அப்படி நீங்க நன்றி செலுத்தி ஸ்தோத்திரங்களோடு கூட ஜெபத்தை ஏறிடுங்க. இந்த நேரத்தில் நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீ தந்த நல்ல தேசத்திற்காக நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் சொல்லுங்களேன், இந்த குடியரசு தின நாளை நாங்கள் கொண்டாடும்படியாக எங்கள் ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு எங்கள் தேசத்தை நினைவில் கூறுகிறோம். ஆண்டவரே
ஆண்டவரே, நீர் கொடுத்த நல்ல தேசத்திற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, எங்கள் தேசத்துல உம்முடைய மகிமையை காணும்படி பெரிய காரியங்கள் உண்டாகட்டும் என்று சொல்லி எங்கள் தேசத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிங்க. வானத்தின் பலகணிகள் தேசத்தை திறந்து ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி தேசம் முழுக்க வானத்தின் ஆசீர்வாதங்கள் பெருகுவதாக என்று சொல்லுங்க. செழிப்பு உண்டாவதாக சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால். வயல்வெளிகள் எல்லாம் செழிக்கட்டும் சொல்லுங்களேன். தண்ணீர் பஞ்சம் இல்லாதபடி கர்த்தர் செழிப்பை கட்டளையிடுவீராக. வானத்திலிருந்து அற்புதங்கள் நடக்கட்டும், பூமியிலும் அற்புதங்கள் நடக்கட்டும். இந்திய தேசம் முழுக்க முழுக்க ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்களை நிரம்பட்டும் சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால. ஆசீர்வதிங்க, மனதார ஆசீர்வதிங்க. எவ்வளவு குறைகளை பேசியிருப்போம், தூர போட்டுட்டு ஆசீர்வாதங்களை பேசுங்க, ஆசீர்வாதங்களை பேசுங்க. எங்கள் தேச தலைவர்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அரசியல் தலைவர்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அதிகாரிகளை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் இந்திய தேசத்தில் இருக்கிற அத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கிற எல்லா அதிகாரிகளும் உமக்கு உகந்த பாத்திரமாய் தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவார்களாக ஆண்டவரே. நாங்கள் தேசத்தில் நன்மையை புசிக்கும்படியாய் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. எங்களை எல்லாம் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல கவனிங்க, இந்த நாளில் ஒரு விசேஷித்த காரியம். இந்தியாவினுடைய அந்த மகிழ்ச்சிக்காக ஜெபிக்க போகிறோம், சமாதானத்துக்காக ஜெபிக்க போகிறோம். இந்திய தேசம் முழுக்க மனுஷர்கள் ஒருவருக்கு ஒருவர் சந்தோஷமும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் எல்லாரும் ஒப்புக் கொடுங்க. தேசத்தில் ஏற்ற தாழ்வுகள் இல்லாதபடிக்கு, ஜாதி வேற்றுமைகள் இல்லாதபடிக்கு நல்ல கவனிங்க. ஒரு ஆசீர்வாதம் நமக்கு தேவை ஐயா. எங்கள் தேசத்தில் சமாதானத்தின் ஆவி ஊற்றப்படுவதாக சொல்லுங்க. நீங்க சமாதானத்தை வைத்து போனீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அதை நாங்கள் அனுபவிக்க முடியாது. எங்கள் தேசத்துல கண்கள் திறக்கப்படுவதாக நீங்க சொல்லுங்க. எல்லா பிரிவினின் ஆவிகள் வெளியேறட்டும், சமாதானத்தினுடைய கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் கர்த்தர் இன்றைக்கு எங்களுக்கு அற்புதங்களை செய்வீராக. எல்லாரும் கேளுங்க. சாலமோன் நாட்களிலே தேசம் முழுக்க இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் அவர்கள் தன் தன் திராட்சை செடி நிழலிலும் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தது போல ஆண்டவரே, சமாதானத்தோடு சந்தோஷத்தோடும் நாங்கள் சுகமாய் குடியிருக்க எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் தேசம் ஆண்டவரை நல்ல செழிப்பாய் சுகமான தேசமாய் சமாதானத்தின் தேசமாய் ஆண்டவரை மாறுவதாக ஐயா. மத கலவரங்கள் இல்லாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுவீராக. ஜாதி கலவரங்கள் இல்லாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுவீராக. எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமை சந்தோஷமாய் வாழும்படியாய் எங்கள் ஆண்டவர் அற்புதமாய் எங்கள் தேசத்தை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவர். எல்லா பொல்லாத கிரியைகள் அழிக்கப்படுவதாக. சண்டைகளை உண்டாக்குகிற பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாக ஜெபிக்கிறேன். ராபாகா நீகாந்தா ரிஷந்தரபு அந்த வல்லமை இறங்கட்டும், அந்த வல்லமை இறங்கட்டும். எங்கள் தேசம் செழிக்கட்டும் ஆண்டவரே. பெரிய காரியங்கள் செய்வீராக. இப்போ உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். எல்லாரும் உங்க தலையில கை வைத்துக் கொள்ளுங்க. என்னை ஆசீர்வதிங்க. நீங்க சொல்லுங்க, ஏன்னா நம்ம ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும்படியாக நாம பிறந்திருக்கிறோம். தலையில கை வச்சு அப்படியே நீங்க உங்களை முதல்ல ஆசீர்வதிங்க. உங்கள் சரீரம் பலன் அடையட்டும், உங்கள் சரீரம் பலன் அடையட்டும், உங்கள் ஆவி தெளிவாகட்டும், உங்களுடைய மனசு தெளிவாகட்டும், உங்கள் ஆத்மா பலன் அடையட்டும், கர்த்தரின் வல்லமை உங்கள் நிரப்பட்டும். எல்லாரும் ஒப்புக் கொடுங்க. அப்பா, இந்த இடத்துல எங்களை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம். என்னென்ன தேவையை கேளுங்க. நீங்கள் விரும்பினதை தருமடை கர்த்தர் உங்களுக்காய் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமா, ஒரு விசுவாசம் பெரியதா இருக்கிறது. நீ விரும்பினபடி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி கானானிய பெண்ணை பார்த்து ஆண்டவர் சொன்னார் அல்லவா. இன்றைக்கு உன் வாழ்க்கையில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுவாய். நீ கேளு, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லு. நல்ல சுகமாய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்றைக்கு நான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபையை தாங்க. உன் எலும்புகள் பலன் அடையட்டும், உன் நரம்புகள் பலன் அடையட்டும், எல்லா தலை வழிகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். இருதய பலன் அடையட்டும், கிட்னி பலன் அடைவதாக ஆண்டவரே. சரீர உறுப்புகள் எல்லாம் பலன் அடைத்து ஒப்புக்கொடு. படுக்கை மாறுவதாக, படுக்கை மாறுவதாக. எலும்பு மச்சைகள் இப்பொழுது பலன் அடைவதாக. ரீபாகா நாதா லாஹந்தரபோ. கேன்சர் கரையட்டும் இயேசுவின் நாமத்தினால. கட்டிகள் கரையட்டும், யூட்ரஸ்ல பலன் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, மூல வியாதிகள் இயேசுவின் நாமத்தால் நிர்மூலமாவதாக. காதுகள் திறக்கப்படுவதாக, கண்கள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜீவனை நான் பேசுகிறேன் ஐயா.
பெரிய காரியங்கள் உண்டாகட்டும். கேளுங்க 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 ஆண்டவர்ட்ட. இதை பெற்றுக்கொள்ளுகிறேன், இதை பெற்றுக்கொள்ளுகிறேன், இதை பெற்றுக்கொள்ளுகிறேன், இதை பெற்றுக்கொள்ளுகிறேன், இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுகிறேன் சொல்லுங்கள். இன்னைக்கு உங்க வாழ்க்கை ஒரு மகிமை ஆண்டு தந்து கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அந்த சுகத்தை நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக என்று சொல்லி நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. தரித்திரங்கள் எல்லாம் மாறட்டும். எல்லாரும் ஒப்புக் கொடுங்க. கடன் பாரங்கள் மாறட்டும். எங்கெங்க கடன் பிரச்சனைகள் இருக்கிறதோ எல்லாம் இப்ப நிர்மூலமாகட்டும். கர்த்தர் வீட்டை ஆசீர்வதிக்கும்படியாய், கடன் பாரங்கள் மாறும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுங்க. எல்லாரும் ஒப்புக் கொடுங்க. நீ அநேக ஜாதியில் கடன் கொடுக்கும்படியாய் கர்த்தரை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரே, இப்பொழுது ஆசீர்வாதங்கள் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தினால் பெருகட்டும். அந்த தேவ மகிமை வாங்கிக்கோங்க. என்னை செழிப்பாக்குகிறேன் ஆண்டவர், உம்மிடத்தில் நாங்கள் வந்திருக்கிற சொல்லுங்கள். செழிப்பை நாங்கள் பேசுகிறோம் இயேசுவின் நாமத்தினால். அநேக ஜாதிகளுக்கு நாங்கள் கடன் கொடுக்க முடியாது. எங்கள் கைகளை ஆசீர்வதிக்கிறீர்கள் ஆண்டவர். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னீங்களே, இப்பொழுது அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற சொல்லுங்க. இயேசுவின் ஆமென் சொல்லுங்க. நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் ஐயா. இனி அநேக ஜாதியில் கடன் கொடுப்போம். நான் கடன் வாங்க மாட்டோம் ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதத்தை பிள்ளைங்க மேல பேசுறேன். இந்த ஆசீர்வாதத்தை பிள்ளைங்க மேல பேசுற ஆண்டவரே. பிள்ளைங்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்கள், மகிமை நிரம்பி வழிவதாக, பாத்திரங்கள் நிரம்பி வழிவதாக ஐயா. ஒரு சமாதானத்தை பேசுறேன். இப்போ குடும்பத்தில் பிரிவினை உண்டாக்குகிற பொல்லாத ஆவிகள் வெளியேறட்டும். ஏற்றத்தாழ்வுகளை உண்டாக்குகிற பொல்லாத ஆவிகள் வெளியேறட்டும். கணவன் மனைவிக்குள் இருக்கிற, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா பொல்லாத கிரியைகள், குடும்பத்தை உடைக்க நினைக்கிற எல்லா சாத்தானின் தந்திரங்கள் இப்பொழுது நிர்மலமாவதாக இயேசுவின் நாமத்தினால. கர்த்தாவே, சமாதானத்தால் நிரப்புங்கப்பா. கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைங்க சமாதானத்தால் நிரப்பப்படுவார்களாக. அமர்ந்திருக்கிற பிள்ளைங்க வாழ்க்கை சமாதானம் நிரம்பட்டும், நிரம்பட்டும் ஆண்டவரே. அற்புதங்கள் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இன்னும் என்னென்ன காரியங்களுக்காக பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க எல்லாம் ஆமென் என்றும் ஆமென் என்றும் பிள்ளைங்க வாழ்க்கையில் உண்டாவதாக நான் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அப்படி எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் இந்த ஜேசி டிவிக்காக ஜெபம் பண்ணுங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் இந்த ஜேசி டிவி நடத்தி கொண்டிருக்கிற அருமையான பிரதர் நோவா, அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்துக்காக இன்னும் அநேகருக்கு இது ஆசீர்வாதமா பரவட்டும் ஆண்டவரே. இந்த ஜேசி டிவி இந்த நிறுவனத்தை ஒப்புக் கொடுக்கிறேன், நிறுவனரை ஒப்புக் கொடுக்கிறேன், உங்கள் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறேன், இங்க பணி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லா குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. இந்த டிவி நிகழ்ச்சிகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய், இந்த மீடியா வழியாக ஆண்டவருடைய நாமம் ஆசீர்வாதமாய் பெருகும்படியாய் பெரிய காரியங்கள் உண்டாகட்டும். இந்த ஜேசி டிவிக்காய் ஜெபிக்கின்ற கொடுக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லாவற்றும் நன்மை பெருகுவதாக இயேசுவின் நாமத்தில். இந்த ஒரு மணி நேரம் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் அமர்ந்து நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். மீண்டுமாய் இணைந்திருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவ சமூகத்தில் இயேசுவின் பாதத்தில் ஒரு மணி நேரம் அமர்ந்து உங்கள் வாழ்வு தொடர்ந்து செழிக்கட்டும். கர்த்தருடைய மகிமை நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you, God bless you, God bless you.